இந்த 11ஆம் சங்கீதம் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதம் பாடப்பட்ட சூழல் பார்த்திங்கன்னா, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாரு. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் சவுலுக்கு பயந்து அங்கே வனாந்திரம், காடு, மலை அங்கே போய்கிட்டே இருக்கார். அப்போ அவருடைய நெருங்கிய நண்பனான சவுலோட மகன் யோனத்தான் வந்து சொல்கிறாரு, எங்கள் அப்பா உன்னை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு, அதனால் நீ எங்கேயாச்சும் பள்ளத்தாக்குக்கோ ஒரு மறைவிடத்திலேயோ போய் மறைஞ்சிக்க அப்படின்னு சொல்லி யோனத்தான் வந்து தாவீதுகிட்ட சொல்கிறார். அப்போ பாடப்பட்டது தான் இந்த சங்கீதம். சவுல் வந்து தேசத்திற்கு நன்மை செஞ்சார், இஸ்ரவேல் தேசத்துக்கும் நன்மை செஞ்சார், தாவீது வந்து சவுலுக்கும் நன்மை செஞ்சார், அந்த தேசத்துக்கும் நன்மை செஞ்சார். ஆனால் சவுல் என்ன பண்ணுறாரு, விரட்டி தாவீதை எப்போ கொலை பண்ணலான்றதுலே நோக்கமாக இருந்தார். அப்போ தாவீது இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கும்போது நம்ம அந்த சூழ்நிலை இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், என்ன சொல்லியிருப்போம், முறுமுறுத்திருப்போம்ல. நான் பாட்டுக்கே ஆடு மேய்ச்சிட்டு கிடந்தேன், என்னை விட்டுருந்தா நான் மேய்ச்சிக்கிட்டு வயல் வரப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன், வனாந்தரம் காடுன்னு போயிட்டுருப்பேன். என்னை பிடிச்சி ராஜாவாக்கி ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜீவனுக்கு பயம், நான் ஜீவனுக்கு பயந்து எல்லா இடத்துக்கும் ஓட வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லி தாவீது அப்படியே மனசு சஞ்சலப்படுறாரு. ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் அவர் சஞ்சலப்படும் போதும் கஷ்டப்படலை, பாட்டு தான் பாடுறார். என்னைக்காச்சும் நம்ம வந்து சஞ்சலப்படும் போது பாட்டு பாடியிருக்கோமா? பாடுவோம், சாதாரணமாக பாடுவோம். சஞ்சலப்படும் போது உடனே அழுக தெரியும், சத்தம் போட தெரியும், சண்டை போட தெரியும். சஞ்சலம் வரும்போது குடும்பத்தில் நான் இப்போ எவ்வளோ பெரிய சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை எப்படி பூதாகாரமாக வெடிக்க வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பொம்பளைங்க செய்வோம். நேற்று ஒரு செய்தி கேட்டேன், 5000 பேருக்கு உணவளித்தார் இயேசு. அதில் வந்து ஆண்கள் வந்து 5000 பேர், அதில் பெண்களை வந்து ஏன் குறிப்பிடல அப்படின்னு சொன்னால், அந்த 5000 பேருக்கு 5000 மனைவி அப்படி கணக்கு இல்லை, அந்த காலத்தில் அப்படி கிடையாது நிறையா. அப்போ பெண்களை வந்து கணக்கு பண்ணலையாம். ஏன்னா அது ஒரு சிரிப்பாக சொன்னாங்க, ஆனால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது பாருங்கள். அந்த 5000 ஆண்கள் வரிசையில் 100 பேர் 50 பேராக குரூப்பாக உட்காந்து அழகாக சாப்பிட்ருக்காங்க. சீஷர்களால் அவங்கள எண்ண முடிஞ்சிருக்கு. ஆனால் பெண்கள் அப்படி இல்லையா, கராமுறான்னு இங்கேயும் ஓட. நம்ம எப்படி என்ன செய்வோம், சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போனால் ஒரு கூட்டம் போட, ஒரு 4 பேராக சேர, ஒரு 5 பேராக சேர, அவங்கள பற்றி விமர்சிக்க, பார் அப்படி இருக்கா, இப்போட இப்படி இருப்பார், அதுங்க இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ பெண்களின் எண்ணிக்கையை சீஷர்களால் எண்ண முடியல. அங்கே கூட பெண்களுக்கு ஒரு ஒழுங்கு இல்லை பாருங்கள். அதனால தான் அந்த பெண்களின் கணக்கு அங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மெசேஜ் கொடுத்தவர் சொல்லும்போது அதில் ஒரு அர்த்தமும் இருந்துச்சு, அதில் ஒரு சிரிப்பு இருந்துச்சு, பார்த்தீங்களா? அப்போ பெண்களாகிய நாம தான் எந்த பிரச்சனையையும் சுமூகமாக கொண்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதை வெடிக்க வைக்கிறதும் நம்ம கையில். ஒரே வீட்டிலே ஒரு சண்டைன்னு வச்சிங்களேன் கணவர்கிட்ட, ஏங்க அதெல்லாம் பரவாயில்ல விட்டுருங்க, நம்ம அப்படி செஞ்சுட்டாங்க பாருங்கள், இப்படி செஞ்சுட்டாங்க பாருங்கன்னு அவங்கள சூடு ஏற்றி விட்டுறது, விட்டுட்டு அந்த சண்டையை பெருசாக வெடிக்க வைக்கிறது. ஆனால் தாவீது பாருங்கள், எந்த பிரச்சனையிலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு வேதவசனம் மாதிரி ரம்மியமாக முறுமுறுக்காமல் சொல்கிறாரு, நான் கர்த்தரை நம்பியிருக்கேன், நான் என்ன மனுஷன், நான் பறவை இல்லை, பட்சி இல்லை, பறந்து மலைக்கு போய் மறைஞ்சிக்கிறதுக்கு. நான் கடவுளுடைய சாயலாக நான் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன். என்னைய மலைக்கு பறந்து போ, அங்கே பறந்து போன்னு என்ன சொல்கிறீங்க? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அதனால் யாரும் என்ன அசைக்க முடியாது. எத்தனை பேர் இது மாதிரி பிரச்சனையில் கர்த்தரை நம்பியிருக்கோம் சொல்ல முடியாது. நானே அந்த பிரச்சனைலாம் வந்தப்போ எனக்கு அவ்வளோ மனசு உடஞ்சி போச்சு. ஏன் சாமி எனக்கு இவ்வளோ கஷ்டம்னு அப்போ மனசு ஒரு தளருதில்ல. இப்போ தாவீதை போல நாமும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். துன்மார்க்கன் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் எய்யும்படி அம்புகளை தொடுக்கிறார்கள். துன்மார்க்கர் பற்றி நமக்கு தெரியும், செழிச்சிருப்பாங்க, பார்க்கும்போது செழிப்பு. அவங்கள மாதிரி நல்லவங்க கூட செழிச்சிருக்க முடியாது, செழிப்பாங்க. ஆனால் அவங்களோட முடிவு எப்படி இருக்கும், அழிவுக்கு தான் போகும். அஸ்திபாரங்களும் அசைகிறதே நிர்மூலமாகிறது. நீதிமான் என்ன செய்வான், நீதிமானாக இருக்கான், ஆனால் அவனோட அஸ்திபாரம் அழியுது. அவன் என்ன செய்வான், ஒன்றுமே இப்போ நிர்மூலமாயிடுச்சு. அஸ்திபாரம் நிர்மூலமாயிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாமே இடிஞ்சு விழுந்துடும். அப்போ அவன் என்ன செய்வான், நம் வாழ்க்கையிலும் அஸ்திபாரம் இயேசுவாக தான் இருக்கணும். அவர்கிட்ட வைக்கிற நம்ம அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளை ஒருத்தருமே அசைக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை வந்து எப்பயுமே செழிப்பாக இருக்குது, எனக்கு கஷ்டமே இல்லை, எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் செழிப்பாக இருக்கேன், எனக்கு எந்த கவலையுமே இல்லை அப்படின்னு யாராவது இங்கே இருக்கவங்க கை தூக்கி சொல்ல முடியுமா? எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நம்ம இப்போ பிரச்சனையெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட சொன்னால் கர்த்தர் செய்த நன்மை கூட லிஸ்ட்டில் குறைஞ்சிரும்.
நம்ம பிரச்சனை ஆயிரக்கணக்கில் என்ன செய்யும், ஒரு நோட்டில் எழுதுங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் அப்படின்னு சொன்னால் ஆயிரக்கணக்கில் போய்கிட்டே இருக்கும். கர்த்தர் செய்த நன்மையை கூட குறைச்சி தான் எழுதுவோம். நம்ம பிரச்சனைகள் ஆயிரக்கணக்கில் போயிட்டே இருக்கும். அதனால் வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு இருக்குது, மேடு பள்ளம் இருக்குது, அழுகை களிப்பு இருக்குது, ஆரோக்கியமும் இருக்குது, வியாதியும் இருக்குது, வறுமையும் இருக்குது, செழிப்பும் இருக்குது, நெருக்கத்தின் நேரம் இருக்குது, கலக்கத்தின் நேரம் இருக்குது, அவமானத்தின் நேரம் இருக்குது. சங்கீதக்காரன் சொல்கிறான், அஸ்திபாரமும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான். நாம் கர்த்தரின் மேலே அஸ்திபாரத்தை வச்சிட்டோம்னா அந்த அஸ்திபாரம் உறுதியாக இருக்கும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதி தருகிறது. கர்த்தருடைய கண்ணு எப்பயுமே யார் மேல் தான் இருக்குது, நம்ம மேல் தான் நோக்கமாக இருக்குது. நம்ம காலையில் எந்திரிச்சிலேருந்து படுக்கிற வரைக்கும் என்ன செய்கிறோன்றதை நோக்கிட்டு இருக்காரு. அப்போ வேதத்தில் வசனம் பாருங்கள், அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் நீதி எப்பொழுதும் அவருடைய பார்வை நம்மள இருக்குது. அதனால் கர்த்தர் நம்மளை எப்பயும் பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு நம்ம ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி என்னை பார்க்குற 2 கண்ணு இருக்குது, அவருடைய இமையும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது, மூடாமல் என்னை பார்த்துட்ருக்கு. அதனால் இந்த காரியத்தை நான் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசித்து ஒரு காரியத்தை செய்யும்போது கர்த்தர் என்னை பார்க்க. நம்மளே ஒரு கெட்ட காரியம் செய்யும்போது திருட்டுத்தனம் பண்ணும்போது யாராவது பார்க்குறாங்களான்னு இப்படி பார்ப்போம்ல, அப்போ 2 கண்ணு நம்மளை எப்பயுமே பார்த்துட்ருக்கு. அப்போ நம்ம எந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் நம்ம பார்க்குறாருன்னு சொல்லணும். ஆகார் என்ன சொல்கிறா, ஆண்டவரை பற்றி என்னை காண்பவரை நானும் கண்டேன் அப்படின்னு சொல்கிறா. நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு ஆகார் சொல்கிறாங்க பாருங்க. அதுபோல் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். நீதிமான கர்த்தர் எப்படி சோதிச்சார், ஆபிரகாமை பார்த்தீங்களா, எத்தனை வருஷம் கழிச்சு பிறந்துச்சு குழந்தை, எனக்கு என்ன பண்ணு பலி கொடுன்னு சொல்லிட்டாரு. மகனா கர்த்தரா அப்படின்னு யோசிக்கும் போது இத்தனை வருடம் நாம் சேவித்த கடவுள் தான் எனக்கு முக்கியம், மகன் இப்போ வந்தவன், அதனால கர்த்தர் காரியத்தை பார்த்து கொள்வார்னு ஒரே மகன் என்னுடைய ஏகசுதன் உன்னுடைய ஏகசுதன்னு பார்க்காம என்னை பலி கொடுக்க வந்தேன்னு கர்த்தர் அந்த தீங்கை அவருக்கு ஏற்படாமல் நீதிமானை பரிசோதித்தார். அது மாதிரி நிறைய நீதிமான்களை கர்த்தர் பரிசோதித்து நம்ம வேதத்தில் நிறையா பார்க்குறோம். துன்மார்க்கர் மேல் கன்னிகளை வர்ஷிக்க பண்ணுவார். அக்கினி கந்தகம் கடும் கோடை கொந்தளிப்பு, இந்த கொந்தளிப்பே கோடையில் நம்ம தாங்க முடியல. கடும் கோடை கொந்தளிப்புன்னா துன்மார்க்கர் மேலே வருதுன்னா கந்தகம் அக்கினி, கந்தகம்லாம் எப்பேற்பட்டது, அக்கினி எப்பேற்பட்டது, துன்மார்க்கருக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் வரும்னு சொல்கிறார். சங்கீதம் 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கர் எப்படி இருப்பார் அப்படின்றது சங்கீதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா எல்லா சங்கீதத்திலும் துன்மார்க்கருக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியில் பிரியப்படுபவர், அவர் முகம் செம்மையானவரை நோக்கி இருக்கிறது. கர்த்தரிடத்தில் அநீதி கிடையாது. நாம் நீதி உள்ளவர்களாக காணப்பட அவருக்கு பிரியமான காரியம் என்னவோ அதை தான் நம்ம செய்யணும். கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையில் செய்யக்கூடாது. இப்போ இந்த சங்கீதத்தில் நாம் என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம்னா, நம் கர்த்தரை நம் வாழ்க்கையில் நம்பி இருக்கணும். அடுத்தது கர்த்தர் மேலே கட்டின அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது. 3வது அவருடைய கண்கள் 2ம் இமைகளை மூடாமல் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. அதனால் எந்த தவறும் நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த காரியங்களை நம் வாழ்க்கையில் பின்பற்ற கர்த்தர் தாமே நமக்கு துணை செய்வாராக. ஆமேன்.